Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். கூட்டம் டெய்லி நடக்கட்டும், நல்லா இருக்கும். அது இரண்டாவது கோரிக்கை ஆளுநர் மாளிகையில் ஒரு 200 ஏக்கர் ஒதுக்கி நமக்கு விளையாட்டு திறன் கட்டுவது. இன்னொன்னு, இந்த இப்படி ஆளுநரை ஒழிக்கணும் கூட்டம் போட்டாலும் ஒழிக்க முடியாது. ஒழிக்க வேண்டியது மத்திய அரசு, இந்த ஒன்றிய அரசு. அது இந்த ஃபால்ஸ் EVM வச்சு 14 வந்தா 19 புல்வாமால ராணுவ வீரர்களை கொண்டு வந்தாப்புல. இப்ப கண்கூடா போய் காஷ்மீர்ல பார்த்துட்டு வந்த நேரத்தில் நடந்துச்சு. மக்களை கொண்டு மற்றவங்க பழி போட்டு, அது ஒரு ஆளுநரோட வேலை தான். இங்கேயாவது இந்த அளவு இருக்குல்ல. நான் கண்கூட பார்த்து போன மே 28 அங்க இருக்கு, 22 நடக்குது. பொறுமையா பேச விடுங்க. ஏங்க இப்படி படுத்துறீங்க? பேச விடுங்க. உங்களுக்கு என்ன ஜம்முன்னு தொப்பி போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வெயில் நலவு அடிக்காத மண்டை காஞ்சி போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்பா நம்ம சார்பா எல்லாத்துக்கும் ஒரு குளிர்பானங்கள் கொடுங்கப்பா. யாருப்பா? குணா வாங்கி கொடு, எல்லாத்துக்கும் வாங்கி கொடு. கொடுப்பாங்க பக்கத்துல. பாப்பா தம்பிகளா எல்லாத்துக்கும் யாராவது 4 பேர் குணா அங்க போங்க. எல்லாத்துக்கும் கரும்பு ரசம் கொடுங்க, தண்ணி கொடுங்க, ஜூஸ் கொடுங்க, வேகமா கொடுங்க. எங்க விட்டேன்? காஷ்மீர்ல. அது ஒரு மாபாவி எங்க ஆளுநர் இருக்கான். இதை கேள்விப்பட்டா வன்னியரசு கேள்விப்பட்டிருக்க மாட்டாரு. எங்கப்பா போயிட்டாரு? டீ அடிக்க போயிடுச்சா? ஆமா, அப்பப்ப டீ அடிப்பாரு. ரொம்ப கொடுமைங்க வேலுமுருகன் சார். அங்க வந்து அந்த ஸ்ரீநகர்ல அந்த பயங்கரமான அந்த ஒரு அந்த கால முகல் தோட்டம் ஒன்று மேல இருக்கு. அதாவது மானுமெண்ட் பார்க். டூரிஸ்ட், இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் எல்லாம் அங்க போவாங்க. அதுதான் வழி. அந்த முகல்ஸ் கார்டனுக்கு முன்னாடி தான் ஆளுநர் நல்ல வசதியான இடம். அந்த மலைச்சாரல்ல ஸ்ரீநகர்ல அவர் பங்களா கட்டி உட்கார்ந்து இருக்காரு. அவர் என்னமோ பண்ணிக்கிட்டோம். அந்த வழிய போறாங்கல்ல, அவங்க எல்லாம் கார்ல அங்க இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டுட்டு இப்பவும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஐயா இறக்கி விட்டுட்டு நடந்துதான் ஒரு பல்லாங்க போய் அந்த கார்ல ஏறிட்டு போகும். ஆளுநருக்கு பாதுகாப்பான். அவன் இப்ப அந்த பால்காம்ல போட்டு தீர்த்து கட்டி அதை வச்சு ஒரு பால்சா ஒரு போர் நல்லா நடத்தி நாடகம் தான் நடத்திட்டு இருக்காங்க. நேற்று கேசி வேணுகோபால் காங்கிரஸ் சார்பா ஒரே போட்டு போட்டார். there will be a big movement against you. இந்த EVM வச்சு இதுலயே பேச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு ஆண்டுகிட்டு இருக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்தியா முழுக்க மிகப்பெரிய போராட்டமா மாறும். இந்த ஆளுநரை மட்டும் இல்ல. அப்பா நீங்க இங்க பிஜேபி பிடிச்சவங்க பல பேர் இருக்கலாம், நல்லா இருந்துட்டு போங்க. சென்ட்ரல் ஆளுங்கட்சி. நீ யோகிய புருஷனா, ஒழுங்கானவனா, நியாயமான முறையில் தேர்தல் நடத்தி வந்திருக்கணும். உலகத்துக்கே தெரியுது EVM வச்சு ஏமாத்தி வந்தான்னு. 19 அதுதான். இனிமையில விட்டா இந்த நாடு தாங்காது. 2029 கிடையாது. இந்த தமிழ்நாடு தேர்தலோட 20 ஆட்சி மீண்டும் வரும். இங்க அதை ஒழிக்கணும். 29 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க. இவங்க பண்ற அழிச்சாட்டியத்துல, இவங்க பண்ற அநியாயத்துல இது எங்க இருந்து வந்துச்சுன்னா, இங்க பாருங்க, இந்த மதுரை நயனார் சொன்னாரு. அப்பதான் ரத்தம் கொதிச்சு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே. அதாவது அயோத்தி, மதுரை, தமிழ்நாடு அயோத்தியா மாறுறதில்லை. என்ன தப்பு? எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஈனத்தனமான ஒரு பொருட்டை, என்ன மாதிரி கேவலமான ஒரு பேச்சு. அப்பதான் நம்ம யோசிக்கணும். ரொம்ப பின்தங்கிட்டோம். இந்தியா முழுமைக்கும் இந்தியாவை தமிழ்நாடாக மாற்றுவோம். இந்தியாவை தமிழ்நாடாக மாற்றுவோம். எனது நாடு தமிழ்நாடு. நேற்று 17 தண்ணி கொடுப்பா. மே 17 இயக்க தலைவர் தோழர் திருமுருகன் காந்தி சொன்னதை நான் வழிமொழிகிறேன். ஏன்னா இது பிரிவினை கிடையாது. வந்துருச்சு எல்லாத்துக்கும் சீரியஸாவே கொடுப்பா. இல்ல யாருமே குடிக்கிற மாதிரி பாக்கலையே. சில்லுன்னு கூட இல்ல வெறும் தண்ணியை கொடுத்தா பட்டேன். மேல தொப்பி வாங்கி கொடு, கூல்ட்ரிங்க்ஸ் கொடு. ஐயா நிச்சயமாக அவர் சொன்னதை வழிமொழிகிறேன். தமிழன் அன்சாரி அவர்களும் தோழர் அந்த பாய் சொன்னார், தப்பா சொல்ற, நல்லது. எந்த ஒரு இதுக்கு ஒரு தீயவனை ஆரம்பிச்சு விட்டு இருக்காங்க. இது ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடா மாற்றும். நம்ம எல்லாத்திலும் வருமானத்தை தந்துட்டு இருக்கோம். கோடிக்கணக்கான பேர் இங்கதான் வேலைக்கு வர்றான். தமிழ்நாடு தான் உயர்ந்து இருக்குது. ஆனா இனிமேலும் நம்ம அடிமைகளா இப்படியே இருந்துட்டு இருக்க முடியாது.
தமிழ்நாடு அரசு அதுக்கான சட்டம் போடணும். இந்த ஆளுநர் பதவியை நிச்சயமா ஒழிச்சிட்டு தூக்கி போடணும். அதாவது ஐயோ வெயில் அடிக்கிறதுப்பா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஐயா. அன்னைக்கு ஒரு நாள் அங்க போன எலியன்ஸ் பீச்சுக்கு என்ன தண்ணி விடுப்பான். எலியன்ஸ் பீச்சுக்கு குழந்தைகளோட போனேன் ஐயா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. அது கூட்டம் அப்ப ஏதோ ஒரு விசேஷம், நகர முடியல. எனக்கு கொஞ்சம் அப்பப்ப உச்சா வரும், கொஞ்சம் சுகர் வந்துட்டனால நானும் புடிச்சுக்கிட்டு இங்கடா போறதுங்கிற இன்ச்சா நகருது வண்டி. இடமே இல்ல அந்த எலியட்ஸ் பீச்சில். கடைசியில ஒரு பங்களா கதவு திறந்துருந்துச்சு எலியட்ஸ் பீச்சில். முடியல, உச்சா போக முடியல. அது எங்கடா போறதுன்னு கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போறோம். ஃபேமிலியோட பசங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்க, ஒன்னும் பண்ண முடியாது. இறங்கலாமா மக்கள் கூட்டம், எள்ளு போட இடம் இல்ல. ஒரு பெரிய பங்களா பீச் ஓரமா இருந்துச்சு. ஆகாண்டு வண்டி உள்ள விட்டேன். யாரும் இல்ல, மரங்களா இருந்துச்சு. போய் நல்லா உச்சா போயிட்டு திருமணம் துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். நல்ல வேலை இது கவர்னர் பங்களா, நீ எப்படி உள்ள வந்த? நல்ல வேலை உச்சா போனது பாக்கல. ஏதோ கவர்மெண்ட் நமக்கு கட்டி வச்சிருக்கிறப்பா. அதே மாதிரி நாளைக்கு இங்க அப்படித்தான் பண்ணணும், வேற வெளியில திறந்தோம்னா அதான் பண்ணணும். கடைசி பார்த்தா கவர்னர் இங்க போர் அடிச்சு போச்சுன்னா காலையில அந்த சூரியோதயத்தை கண்டவார பாக்குறதுக்காக அங்க போய் அங்க தங்குவாராமா. எது கவர்னர் எலியன்ஸ் பீச்ல ஒரு பெரிய பங்களா எந்திரிச்சு சொன்ன முதல்ல அவர் தான் தரிசிப்பாராமா. அப்புறம் ஊட்டியில பார்க்கலாம், கொடைக்கானல்ல பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத விஷயம். நம்ம ஒழிக்கிறதுக்கு தான் வர்றோம்ப்பா. கவர்னர் ஒழிக்கணுமா வேணாமா? இதெல்லாம் சொன்னா தானே நம்ம காசு ஆட்டோ போட்டுட்டு என்ன தக்காளி என்னென்ன நியாயம் பண்ணிட்டு இருக்காங்களா? ரொம்ப ஓவரா போயிடுச்சு. தமிழ்நாடு அரசு அடுத்து கண்டிப்பா இதை இந்தியா முழுமைக்கு செயல்படுத்தணும். இந்தியா முழுமைக்கு முதல் 2029 வரைக்கும் எல்லாம் இந்த ஆட்சி நடக்காது, மக்கள் நடத்த விட மாட்டாங்க. அப்படி ஒரு மக்கள் விரோத கேவலமான ஒரு மதவாதம்னு சொல்ல முடியாது, மத சாம்பிராணி ஆட்சி. போய் எனக்கு போய் மொட்டை மணியா ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து இருக்காரு. அவரு கீழே போய் விழுந்து முடிச்சுட்டு வந்தாரு. இவர் என்ன படிச்சிருக்காரு? இந்த பெரியார் மண்ணில தமிழ்நாடு தான் இந்தியாவை நாளைக்கு வழி நடத்தணும். இந்த போலி ஜனநாயகத்தை ஒழிக்கணும். ஈவிஎம் போட்டியெல்லாம் தெருவில் போட்டு கொளுத்தணும். முதல் நாளா நான் இருப்பேன். தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு தான் இந்தியா. நான் தமிழன். தமிழ்நாடு எனது நாடு, தமிழ்நாடு என்று சொல்வதில் நான் தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன். இந்த ஆயிரக்கணக்கான போராளிகள் அதை முன்னெடுப்பார்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.